கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பொக்கிஷமான நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கடைசியாக பேசின 7 வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். பொதுவாக ஒரு மனிதர் கடைசி தருவாயிலே, மரண தருவாயிலே சில வார்த்தைகளை பேசியிருப்பார்கள் என்று சொன்னால் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரண தருவாயிலே அவர் பேசின 7 வார்த்தைகளை நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். முதலாவது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அந்த மரண தருவாயிலும் அவருடைய நினைவு இந்த மனிதர்கள் மேல்தான் இருந்தது. மனிதர்கள் எப்படியாவது மன்னிக்கப்பட வேண்டும், மனிதர்களுடைய பாவங்கள் எப்படியாவது மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற மன்னிப்பின் இருதயம் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் இந்த உலகத்தில் அவதரித்ததன் நோக்கம் மனிதர்களுடைய பாவத்திலிருந்து மீட்பை பெறும்படியாகத்தான் அவர் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அவர் அந்த சிலுவையின் மரண துளியிலும், அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் அவருடைய நினைவு மனிதர்கள் மேல்தான் இருந்தது. அது எவ்வளவு பெரிய அன்பாக இருக்கும் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு அன்பு வைத்திருந்தா. அவரை அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அதையெல்லாம் எண்ணாமல், அதெல்லாம் நினைக்காம மனிதர்களாகிய நாம் என்ன செய்வோம்னு சொன்னால், ஒருவர் நம்மளை காயப்படுத்திட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம திரும்ப அவங்கள காயப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறதுக்கு மனிதர்களாகிய நாம் நினைப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அந்த மரண தருவாயிலும் அவருடைய சிந்தனை மனிதர்கள் மேலே இருந்தது. நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற வேலையை அந்த நேரத்திலையும் அவர் செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு ஆழமான அன்பு இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கிறார். 2வது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்கிட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திலேயே மிக பெரிய பாக்கியசாலி யார் அப்படின்னு சொன்னால் இந்த கல்வரில் ஒருவன் தான். ஒரு கள்ளன், நீர் மேசியாவானால் உம்மை நீரே பாதுகாத்து கொள்ளலாமே, உம்மை நீரே மீட்டு கொள்ளலாமே என்று கல்வரில் ஒருவன் சொன்னான். ஆனால் மற்றொரு கல்வன் சொன்னது, நாம் நம்முடைய குற்றங்களுக்கு ஏற்கத்தக்கதான தண்டனையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் இவரோ ஒரு குற்றமும் அறியாதவராயிருக்கிறார், பாவம் அறியாத சுத்த கன்னராய் இருக்கிறார் என்று அந்த 2வது கல்வன் நன்றாக அறிந்திருந்தான். அவன் புரிந்திருந்தான். அவர் மேசியா என்பதை அவன் கண்டுகொண்டான். இந்த நாட்களிலே நாம் மேசியா யார் என்று கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறோமா? அந்த கல்வனைப் போல நீர் மேசியாவானால் உம்மை நீரே மீட்டு கொள்ளலாமே என்று நாம் கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறோமா? அல்லது நம்முடைய குற்றங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிறோமா? எந்த நிலைமையிலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மரண தருவாயிலும் இயேசு கிறிஸ்து ஒருவனை பரதேசியில் கொண்டு செல்லும்படியாக, ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தும்படியாக, அந்த மனிதனை மீட்டு கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து அந்த நேரத்திலே அந்த கல்வனை பார்த்து சொன்னார், இன்று நீ பரதீசியில் இருப்பாய். எவ்வளவு பெரிய பாக்கியம் பிரியமானவர்களே! இதை நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைத்து விடாதா? மரண தருவாயில இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு நீ பரதீசில் இருப்பாய் என்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. நாம் அதற்காக வாஞ்சிப்போம், ஜெபிப்போம்.
கர்த்தர் ஒருவேளை அந்த பாக்கியத்தை நமக்கும் கட்டளையிடுவாரோ? மூன்றாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26வது வசனத்திலே, அப்போது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். மரண தருவாயிலே பொறுப்பை தட்டி கழிக்கிறவாறாக இயேசு கிறிஸ்து இல்லை. தனக்கு இருந்த பொறுப்பு, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்ற வசனத்தின் பிரகாரமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை ஒரு பொறுப்பான ஒருவரிடத்திலே கொடுக்க வேண்டும். அந்த பொறுப்பான நபர் யாரால அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியும் என்று நாம் யோசித்து பார்க்கும்போது, யார் சிலுவையின் அண்டைக்கு கடந்து வருகிறார்களோ. இயேசு கிறிஸ்துவனிடத்திலே 12 சீஷர்கள் இருந்தார்கள். ஆனால் சிலுவைக்கு கடந்து வந்தவர்கள், சிலுவையின் அண்டையில் கடந்து வந்தவர்கள் ஒரே ஒருவர். அவர்தான் இந்த யோவான் சுவிசேஷகர். யோவான் என்கிற சீஷன் மாத்திரமே சிலுவையின் அண்டையிலே கடந்து வந்தார். அவரிடத்திலே பொறுப்பு கொடுக்கப்பட்டது. நாமும் சில நேரங்களிலே நமக்கு ஏன் பொறுப்பு கொடுக்கப்படவில்லை என்று நாம் ஆழ்ந்து சிந்திக்கிறது உண்டு. நம்மிடத்தில் ஏன் பொறுப்பு கொடுக்கப்படவில்லை தெரியுமா? நாம் சிலுவையின் அண்டையிலே போகிறதற்கு தயங்குகிறோம். மற்ற 11 பேரில் ஒருவராகத்தானே நாம் 11 பேரில் ஒருவரான சீஷராகத்தானே நாம் இருக்கிறோம். நமக்கு மற்ற ஊழியங்களிலெல்லாம் நம்ம செய்கிறதற்கு ஜாலியாக நம்ம செய்ய முடியும். ஆனால் சிலுவையில் அண்டைக்கு கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் என்னால் முடியாது. மறுதலிக்கிற அனுபவம், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஒழித்துவிட்டு நாம் எப்போது சிலுவையின் அண்டைக்கு கடந்து வருகிறோமோ அப்பொழுது கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 4வதான வார்த்தை மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனத்திலே, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்து சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது ஏதோ இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே என்னை ஏன் கைவிட்டீர் என்று கேட்கிற, எப்படி ஒரு கிறிஸ்து இப்படி கேட்க முடியும்? என்னை ஏன் கைவிட்டீர் என்று அவரே மறுதலிக்கிறது போல இருக்கிறதே என்று நமக்கு மிகப்பெரிய கேள்வி எழலாம். ஆனால் நாம் சங்கீதம் 22:1 வாசிக்கிறோம். இதே வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். தீர்க்க தரிசனமாக எழுதுகிற வார்த்தைகள். அந்த 22வது சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக காரியங்கள் இங்கே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்திலே நடைபெற்ற அநேக காரியங்களை தாவீது ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அங்கே இயேசு கிறிஸ்து வெறுப்போடு அவர் சொல்லவில்லை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அவர் மனிதனாக முழுவதுமாக மாறிய இந்த நிமித்தம் சங்கீதக்காரனாகிய தாவீது மனிதனின் வெளிப்பாட்டை அங்கே காண்பிக்கிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று மனிதர்கள் புலம்பும் விதமாக தாவீது அதிகமாக புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த மாம்சத்திலே எல்லா வேதனைகளையும் எல்லா பாடுகளையும் சகித்திருக்கிறார் என்பதன் வெளிப்பாடுதான் இந்த என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்கிற கூக்குரல், துயரத்தின் வார்த்தை. அவர் முழுவதுமாக மனிதனாக இருந்து, இன்றைக்கு நீங்களும் நானும் சில வேதனைகளை, சின்ன சின்ன வேதனைகள் தான் நம்ம பற்று கொண்டிருக்கிறோம். அந்த வேதனையிலேயே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற வார்த்தை நம்முடைய வாயிலே கடந்து வந்து விடுகிறது. ஆனால் அவர் எல்லா வேதனையை அனுபவித்து கடைசி நொடித்தொல்லில அவர் மனிதனின் ஒரு வெளிப்பாடாக, மனிதன் பேசுகிற விதமாக இயேசு கிறிஸ்து
என் தேவனே என் தேவனே என்கிற வசனத்தை அங்கே சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் இப்போது அனுபவித்து கொண்டிருக்கிற வலி வேதனைகளை அவர் ஏற்கனவே அனுபவித்து விட்டார். நம்ம கஷ்டத்தின் பாதையில், துயரத்தின் பாதையில் போய்கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இயேசு கிறிஸ்து இதெல்லாம் ஏற்கனவே நமக்காக சகித்தார். அவர் இந்த பூ உலகத்திலே வந்து எல்லாவற்றையும் சகித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. 5வது வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அவர் தாகமாக இருக்கிறார். நீங்கள் பார்த்து கடந்து போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் இயேசு கிறிஸ்து தாகமாக இருக்கிறார் பிரியமானவர்களே. உங்களை சுற்றிலும் அநேக மற்ற நம்பிக்கையில் உள்ளவர்கள் உண்டு, ஆனால் நீங்கள் கண்டுகொள்வதே இல்லை. அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்டதான தாகம் உங்களிடத்திலே இல்லை. இயேசு கிறிஸ்து தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். எப்படிப்பட்ட தாகம்? ஆத்துமாக்கள் என்னிடத்திலே வந்துவிட மாட்டார்களா என்கிற தாகம் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே காணப்பட்டது. நமக்கு இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட தாகம் இருக்கிறதா? ஊழிய வாஞ்சை இருக்கிறதா? நாம் ஊழியத்திலே செயல்படுகிறோமா? கொஞ்சம் நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம். 6வது வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனத்தில், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எல்லாம் முடிந்தது. அவர் இந்த பூ உலகத்திலே கடந்து வந்ததற்கான நோக்கம் எல்லாம் முடிந்தது. வெற்றிகரமாக நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன் என்று ஆவியை ஒப்பு கொடுக்கிற அந்த சூழ்நிலைக்கு இயேசு கிறிஸ்து கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். அவர் முடித்து விட்டார். இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றி விட்டார். நாம் இந்த உலகத்திலே என்ன நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், பல காரியங்களை முடிப்பதற்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை அனுப்பி வைத்திருக்கிறார், நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார், நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அதில் செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கடைசியாக லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனத்தில் ஒப்புவிப்பு. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவினுடைய கரத்திலே இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை ஒப்பு கொடுத்து விட்டார். முழுவதுமாக ஒப்புவித்து விட்டார். இந்த நாட்களிலே நாம் நம்முடைய ஜீவனை ஏதோ இந்த உலகத்தில் நமக்கு பிரியமான காரியங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த ஜீவனை வைத்துக்கொண்டு, இந்த மாம்சத்தை வைத்துக்கொண்டு எல்லா அக்கிரமங்களையும் எல்லா பாவங்களையும் செய்கிறதற்கு நாம் எத்தனித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், அதனால் பிரயோஜனம் என்ன? அதனால் லாபம் என்ன? நாம் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து அவருக்காக நாம் ஏதாகிலும் ஒன்றை செய்கிறதற்கு ஆயத்தமாக, அவருக்காக நாம் செயல்படுகிறதற்கு ஆயத்தமாக நாம் இருப்போம் என்று சொன்னால், நம்மை முழுவதுமாக அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், அவர் நம்மை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 7 வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரண பரியந்தத்திலே மரண தருவாயிலே அவர் பேசினதை நாம் பார்க்கிறோம். மரண தருவாயிலும் அவருடைய நினைவு நம்மை குறித்ததாகவே இருந்ததே. நம்மை குறித்தே, மனிதனை குறித்தே அவர் சிந்தித்தாரே. அவருடைய அன்புக்கு ஈடு இல்லை, இணை இல்லை. நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரங்கர்த்தாவே, இந்த 7 வார்த்தைகளை சிந்திக்க கர்த்தர் கொடுத்த தயவிற்காக நன்றி அப்பா. இதிலிருந்து கர்த்தர் நீங்கள் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கு இதை பார்க்குற ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் நீங்கள் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க, அதிசயமாக வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம்க்கு நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.